ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 70வது தேசிய திரைப்பட விருதுகள் இருக்கு இல்லையா, அது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான திரைப்படங்கள், எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிகைகளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கீகாரம் அப்படின்றது இந்த வருஷமும் மற்ற வருஷங்கள் மாதிரியே கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஏஆர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவர் 7வது முறையாக தேசிய விருது அப்படின்றத வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால கோலிவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிக தேசிய விருதுகள் வாங்கின இசையமைப்பாளர் அப்படின்ற பட்டியலில் ஏஆர் ரஹ்மான் முதல் இடத்துலையும் இளையராஜா பார்த்தோம் அப்படின்னா 2வது இடத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜா விசஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இளையராஜா கிட்ட அசிஸ்டண்டா இருந்த ஒரு பையன் தான் பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸே கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் வந்திருக்காரு. இதனால எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா விசஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற பனிப்போர் இருக்கு இல்லையா, அது ஒரு சில நேரங்களில் வந்துட்டு வெளிப்படையாவே வெடிக்கும். பட் மற்ற நேரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பனிப்போர் மாதிரி உள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் 7வது முறையா தேசிய விருது வின் பண்ணிருக்கிறது, இளையராஜானுடைய ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி வின் பண்ணிருக்கிறது ஏஆர் ரஹ்மானுடைய ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு எமோஷனலான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மானுக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப பெரிய அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் முதல்ல இசையமைச்ச திரைப்படமான ரோஜா இருக்கு இல்லையா, அதுக்கே 1990 அவருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. 1996 பார்த்தோம் அப்படின்னா மின்சார கனவு திரைப்படத்துக்கும், 2001 கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படத்துக்கும், 2017 பார்த்தோம் அப்படின்னா காற்று வெளியீடை அப்படின்னு சொல்லி தமிழ் திரைப்படத்துக்காகவும், மாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி திரைப்படத்துக்காகவும் அவர் அவார்ட்ஸ் அப்படின்றத வின் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் இருக்கு இல்லையா, அதுக்கு சிறந்த பின்னணி இசையமைப்பாளருக்கான விருது அப்படின்றத வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டாலாம் இருக்காது. ஏன்னா ஆஸ்கார் அவார்டை வாங்கிட்டே பார்த்தோம்னா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் தான் ஏஆர் ரஹ்மான். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்றத கடந்துட்டு அவர் அடுத்தடுத்த வேலைகள் அப்படின்றதுல பிஸி ஆயிடுவார். ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரிலீஸ்க்கு படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் அப்படின்றத அவர் வாங்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி எக்கச்சக்கமான தமிழ் படங்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பரிசீலனை அப்படின்றது பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ எந்தெந்த படங்களுக்கு வந்துட்டு விருதுகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் நிலவிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலில் ஒரு கதை அப்படின்றத எடுத்திருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை இருக்கு இல்லையா, அது தெரிஞ்ச ஒரு கதை தான். பட் அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் டாஸ்க்காகவே எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, ஐ மீன் இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு தெரியாது, 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையையும் தேட்டருக்கு வந்து பார்க்க வைக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அதை தான் மணிரத்னம் அவருடைய கைகளில் எடுத்துகிட்டு பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 தேசிய விருதுகள் கொடுத்திருக்காங்க. சிறந்த தமிழ் படத்துக்கான விருது அப்படின்றது பொன்னியின் செல்வனுக்கு தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது ரவிவர்மன் அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரவிவர்மனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய, தமிழ் மட்டும் இல்லை மற்ற மொழி திரைப்படங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒர்க் வந்துட்டு எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக தெரியக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா ரவிவர்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒர்க்குக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பின்னணி இசைக்கான விருது அப்படின்றதும் கிடைச்சிருச்சு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிறந்த நடிகைக்கான விருது அப்படின்றது நித்யா மேனனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மள பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தோம்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அது க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு திரைப்படம். திரு அப்படின்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, அதில் நம்மள பலருமே பார்த்தோம்னா நம்மளே பொருத்தி பார்த்துருப்போம். ஒரு மிடில் கிளாஸ் பையன் இருக்கான். அந்த மிடில் கிளாஸ் பையனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு தான் அவன் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷனாக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நித்யா மேனன் அந்த கேரக்டருக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த நடிப்பு இருக்கு இல்லையா, நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்தில் நடிச்சாங்க அப்படின்றத சொல்றதை தாண்டி வாழ்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணியிருந்ததுனால சிறந்த நடிகைக்கான விருது அப்படின்றது திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் நடித்த நித்யா மேனன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே திருச்சிற்றம்பலம் திரைப்படம் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் இருக்கு இல்லையா, மேகம் கருக்காதா பாட்டுக்காக சிறந்த நடன வடிவமைப்பாளர், அதாவது கொரியோகிராஃபர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ சிறந்த கொரியோகிராஃபராக பார்த்தோம்னா ஜானி மாஸ்டரும் சதீஷ் அவங்களும் 2 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா விருது அப்படின்றது அனௌன்ஸ்
பண்ணப்பட்டிருக்கு. ஜானி மாஸ்டருக்கா அப்படின்னு சொல்லி யாரும் ஷாக் ஆக வேணாம். ஜானி மாஸ்டருடைய ஸ்டெப்ஸ் அப்படின்றது வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கிண்டல் அடிக்கப்பட்டாலும் கூட மேகம் கற்காதா படத்துல உண்மையாவே அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல்ல உண்மையாவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாடலுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு விருது அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பேன் இண்டியன் லெவலில் வந்துட்டு கவனம் பெற்ற திரைப்படம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம தமிழ் கோலிவுட்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம குஜராத்தி திரைப்படங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு அந்த படங்கள் பேர் சொன்னாலும் தெரியாது, நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகாது. பல நல்ல படங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் சொல்றது அது வேஸ்ட் தான். ஏன்னா என்ன கண்டென்ட் என்னன்னே தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச படங்கள்ல எது வந்துட்டு அவார்ட் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேஜிஎஃப் இருக்கு இல்லையா, கேஜிஎஃப் 2 திரைப்படத்துக்கு பார்த்தோம்னா சிறந்த சண்டை பிரிவுக்கான விருது அப்படின்றத அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. ட்வின்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கமல் அவர்களை வச்சு கூட படம் இயக்க போகிறாங்க அப்படின்லாம் பேச்சு அடிபட்டுச்சு. அவங்களுக்கும் வந்துட்டு அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. கேஜிஎஃப் திரைப்படமும் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா காந்தாரா இருக்கு இல்லையா, காந்தாராக்கும் விருதுகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. காந்தாராவை பொறுத்த வரைக்குமே கன்னடத்தில் சிறந்த நடிகருக்கான விருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா ரிஷப் ஷெட்டி இருக்கார் இல்லையா, அவருக்கு விருது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே இருக்க ஒரு சாமி கும்பிடக்கூடிய வழிமுறை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த படத்துல கதை அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த சாமியாவே ரிஷப் ஷெட்டி மாறி நிற்கிறது, அந்த சவுண்டு விடுறது இருக்கு இல்லையா, அந்த சவுண்டை வந்துட்டு இப்ப கேட்டாலுமே நம்ம எல்லாருக்குமே சரியான கூஸ் பம்ப் மாதிரி ஆயிடும். அந்த உடம்புல வந்துட்டு அந்த முடியெல்லாம் தூக்கி நிற்கல, அதுக்கு பேர் தான் கூஸ் பம்ப் அப்படின்றது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் கத்தக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கே அந்த திரைப்படத்துல வந்து எல்லாத்தையுமே அந்த திரைப்படம் பார்க்க வந்த எல்லாத்தையுமே பார்த்தோம்னா தேட்டரில் அவர் கட்டி போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிஷப் ஷெட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த திரைப்படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான விருது அப்படின்றது பார்த்தோம்னா பிரம்மாஸ்திரா திரைப்படம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மள பெரும்பாலானவங்க பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாஸ்திரா திரைப்படம் இருக்கு இல்லையா, அதையுமே பார்த்துருப்போம். அந்த திரைப்படத்துக்கு சிறந்த விஷுவல் எஃபெக்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார்த்திகேயா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிருஷ்ணனுடைய போதனைகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் அப்படின்றத கொடுக்கின்றதான் டைரக்டர் வந்துட்டு இதாகவே எடுத்திருந்தாரு. கிருஷ்ணர் தான் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கார்த்திகேயா 2 படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரியே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு புராணம் சார்ந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு டஃப்பான டாஸ்க் மாதிரி. பட் அந்த டாஸ்கையுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எடுத்துட்டு படத்தை சூப்பராக எடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்திகேயா 2 ரிலீஸ் ஆனப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தோம்னா அந்த திரைக்கதை இருக்கு இல்லையா, ரெண்டுலேயுமே வந்துட்டு டேரக்டர் பிச்சு உதறிட்டாருங்க, செம்மையாக செஞ்சிருக்காரு, சூப்பராக மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயா திரைப்படத்துக்காக பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அவார்ட்ஸ் ஜூரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க காதுகள்லையும் போய் விழுந்திருக்கு. இதனால கார்த்திகேயா 2 படத்துக்கும் பார்த்தோம்னா விருது அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான மராட்டிய திரைப்படங்கள், குஜராத்தி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல திரைப்படங்களுக்கு விருதுகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஏன் இந்த வீடியோவில் பேசல அப்படின்னா இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பேசுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் அந்த திரைப்படங்களையும் பார்த்துருக்கலாம், மேபி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. வீடியோவை ஷார்ட்டாக முடிப்போமே, வளவளன்னு இழுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்போமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச படங்களுக்கு பேன் இண்டியன் படங்களுக்கு என்னென்ன விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.